Hi friends, welcome to something சமையல். இன்னைக்கு நம்ம சமையல்ல காளான் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாய் எடுத்துக்கங்க. இப்போ இதல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயத்தை ரப்பா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை இதில் நான் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்துக்கலாம். இதை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் 4 துண்டு இஞ்சியும் ஒரு 20 பல் பூண்டும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நான் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம மசாலாத்தூளெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையான எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதே பாத்திரத்தில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுடலாம். நான் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துடுறேன். இது நல்லா எண்ணெயிலே வதங்கி வரட்டும். மசாலாலாம் நல்லா வெந்து எண்ணெய் திரும்பி வந்துட்டு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம காளான் சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு காளான் எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். காளான் கொஞ்சம் நல்லா பெரிய பீஸாகவே போடுங்க, ஏன்னா சீக்கிரம் சுருங்கிடும். காளான் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கிரேவியாக பண்ணுறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும், நிறைய சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுடலாம். நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மல்லித்தலை சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காளான் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.